நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்குரியதான வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 21, 22. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்க கேட்போம். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதிகளை ஏற்கனவே நாம் பிரசங்கித்த ஒரு வாரம் பிரசங்கித்து அதை நம்ம ஆண்டோடைய கிருபையினால் கேட்டோம். இந்த முதல் குறிப்பு மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கிறோம். சவுலை தள்ளினார், யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு நம்ம பிரசங்கத்தின் தலைப்பு. நம்முடைய பிரசங்க தலைப்பு என்னது? யூஸ் அண்ட் த்ரோ. வேதத்தில் வாசிக்கும் போது தேவன் பயன்படுத்தி தள்ளி வேண்டான்னு இருக்கிறார். அது அவங்க தேவன் அப்படிப்பட்ட நோக்கத்தில் அதை செய்யலை, அவங்க புறக்கணிக்கப்படுகிற விதத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. நாம் ஏற்கனவே சொன்னோம், இந்த பூமியில் சில பொருட்கள் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணுறதுக்கு, அதாவது எரிந்து போடுறதுக்கு, ஆகாதுன்னு தள்ளுறதுக்காகவே சில பொருட்கள் தயாரிக்கப்படுது. ஏன்னா அந்த பொருளுக்குள் இருக்கிறது நமக்கு தேவை, ஆனால் அந்த பொருள் நமக்கு என்ன செய்யாது? தேவைப்படாது. உதாரணமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பால் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த பால் ஐஸ்கிரீமில் ஐஸ்கிரீம் நம்ம எடுத்துக்கலாம், அந்த பால் நம்ம திருப்பி என்ன செய்ய முடியாது? ரொம்ப பெருசாக இதில் யூஸ் பண்ண முடியாது. சிலர் யூஸ் பண்ணுவாங்களா இருக்கலாம், ஆனால் அது நிற்காது. அந்த பால் ஒரு பொருள் போட்டு கூட என்ன செய்ய முடியாது? நிறுத்த முடியாது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறது போல் இருக்கும். இப்படி நிறைய பொருட்கள் பூமியில், விலை உயர்ந்த பொருட்கள்லேருந்து விலை குறைவான பொருட்கள், அநேக பொருட்கள் யூஸ் அண்ட் த்ரோவாக நமக்கு காணப்படுது. இதுபோல் வேதத்தில் சில பெரிய மனிதர்களாக அறியப்படுறவங்கெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோவாக ஆகுறாங்க, இனியும் ஒரு கூட்டத்தில் ஆகுவாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் நம்மளை யூஸ் அண்ட் த்ரோவாக பயன்படுத்திடக்கூடாது. ஊழியக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம உங்களுக்கு சொன்னது போல் ஒரு ஊழியர் கூட்டத்தில் இந்த பிரசங்கத்தை முழுமையாய் பேசினோம். அவங்க எந்த அளவுக்கு புரிந்தாங்க அப்படிங்கிறதுல நாம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பிரசங்கத்தில் சொன்னது போல் எவ்வளோ பிரசங்க பகுதிகள் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறாங்க, பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை எடுத்த போது என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய பயத்துக்குரியவனாய் நான் காணப்பட்டேன். உண்மையிலே ஆண்டோடைய சமூகத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு எல்லா தெய்வ பயத்தோடு சொன்னால் ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டோம். ஆண்டவரே, என்னுடைய லைஃப்பும் ஒரு யூஸ் அண்ட் த்ரோவாக மாறிடக்கூடாது ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு வேதனை உண்மையிலே என்னுடைய லைஃப்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு காலை வேளையில் சுருக்கமாய் 7 பேர் யூஸ் அண்ட் த்ரோவாக மாற்றப்பட்டதை குறித்து தியானிப்போம். முதலாவது ஏற்கனவே நம்ம எடுத்தது போல் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்துட்டு 26 வாசித்தா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28 வாசித்துட்டு 26 வாசித்தா. வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஓரளவு அப்படியே ஒரு முகவுரை போல சொல்லிட்டு போயிடும். வசனத்தை வாசித்துட்டு சம்பவங்கள் எல்லாம் அப்படி லெகுவாக சொல்லிட்டு போய். ஏன்னா இந்த வேத பகுதி முழுமையாய் நம்முடைய சபைக்கு ஒத்து போகிறதல்ல. ஒரு சில குறிப்புகள் மட்டும்தான் நம்மளோடு கூட பயணிக்கிறது. மற்ற எல்லாம் அநேகபட்சமாய் கர்த்தருடைய ஊழியர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? இப்போ சவுலை கர்த்தர் தள்ளினார். 40 வருஷம் பயன்படுத்தியிருக்கார். எத்தனை வருஷம் பயன்படுத்தியிருக்காருன்னா 40 வருஷம் அவனை பயன்படுத்தியிருக்கார். 40 வருஷம் அவன் ராஜாவாக இருந்திருக்கார். ஆனால் 40 வருஷத்துக்கு பிற்பாடு அவன் தள்ளப்பட்டவனாய் மாற்றப்பட்டுட்டான். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் வந்துச்சு? நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உயர்ந்த மனிதன், ஒரு நல்ல அழகுள்ள மனிதன், நல்ல ஒரு திறமையான மனிதன், அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. தேவன் ரொம்ப அருமையாக பார்த்து அவனை செலக்ட் பண்ணார். அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அவர் குறிக்கப்பட்ட நாளில் அவன் தள்ளப்பட்டான். அது காரணம் என்னென்னா, அநேக காரியங்கள் சொல்லலாம். இல்லை, ஒன்று, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது முதல் தரமான 2ஆம் தரமானவைகளை அவன் தனக்கென்று தெரிந்து கொண்டான். இந்த உலகத்தில் தேவன் சிலதை நமக்கு தரமாட்டார். சிலதை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு வச்சிருப்பார், சிலதை நம்ம ஒதுக்கி வைத்திருப்பார். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிரு. அதாவது தெய்வ பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்கணும். விசுவாசிகள் நீங்கள் வரும்போது உங்கள் ஸ்டாண்டர்டை நீங்கள் பார்க்கணும். சவுல்கிட்ட ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ அமலேக்கியருடைய எல்லாவற்றையும் அழித்திரு. ஒரே குடும்பத்தில் 2 சகோதரிமார், 4 சகோதரர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் வேறு பிரிப்பார். எப்படி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு 8 சகோதரர்கள் தனக்காக கர்த்தர் என்ன செய்தாங்க? வேறு பிரித்தாங்க. அது மாதிரி இது நான் பிரிவினை அப்படிங்கிற கருத்தில் இல்லை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை என்ன செய்யணும்னா உறுதிப்படுத்திக்கணும். அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம்.
சவுல்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ அமலேக்கியர்கிட்ட எதையுமே நீ எடுக்கக்கூடாது அப்படின்னார். ஆனால் அவன் பார்த்தா முதல் தரமான 2ஆம் தரமானதுகளை தப்ப விட்டான். இப்போ இதுபோல் இந்த உலகம் நமக்கு பாத்திரமானதில்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பூமியில் வாழ்ந்தபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய பிரசங்கமான ஒரு வார்த்தை, நான் உலகத்தான் அல்ல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படிங்கிற விதத்தில் கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்போ நம்ம லைஃப்லேயும் நம்ம கவனமாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கும் போது கலாத்தியர் வாரம் இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், உணர்த்தப்படுகிற தெய்வ பிள்ளைகள், இந்த வார்த்தை உங்களோடு இடைபடுமானால் நீங்கள் உடனே உணர்வடையணும், உடனே ஒத்துக்கொண்டு அந்த வசனத்தின் பக்கமாக நீங்கள் வந்துடணும். வந்துட்டா ரொம்ப நல்லது. அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாம் உணர்த்தப்படாது, எல்லாரும் எல்லாவற்றையும் படி வாழ முடியாது. இப்போ அது அந்த வசனத்துக்கு உரியவங்கள்ட்ட அந்த வசனம் இடைப்படும். அப்போ ஒன்று அவங்க என்ன செய்யணும்னா அந்த வசனத்தின் பக்கமாக வந்துடணும். அப்போ சவுல்கிட்ட சொல்லதான் அவன் செய்யலை. அப்புறம் வேதத்தில் வாசிக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொய் சொல்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசித்தா கொஞ்சம் கூட்டி குறைச்சி அவனுக்கு பொய் சொல்கிற பழக்கம் இருந்துச்சு. வாசிங்க. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுறதற்காக அப்படின்னு சொன்னான். என்ன இஸ்ரவேலில் இருக்கிறது பலியிடுறதுக்கு இல்லாமல் அதை எது செய்தாங்க? சில நேரம் சில விசுவாசிகள், நம்ம சபையில் விசுவாசிகள் சொல்லுவாங்க, எனக்கு அது கிடச்சிட்டுனா, நான் அந்த வேலை கிடச்சிட்டுனா, அதை செய்துட்டேன்னா, அது வந்துட்டுனா நான் இதை செய்திருவேன் அப்படிம்பாங்க. அதுக்காக தான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிலாம் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம செய்கிறது தப்பு. அதுக்காக தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வரவே கூடாது. சவுல் அதுதான் சொன்னான், அழகாக சொல்கிறான், உங்களுடைய ஜனங்கள் அதெல்லாம் ஆண்டவருக்கு பலியிடுறதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. இஸ்ரவேலில் பலியிடுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? எவ்வளோ ஆடு மாடுகள் இருக்குது, ஆண்டவர் வேண்டாம் நீ ஒதுக்குனது அழிக்க வேண்டியது அவங்க கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா ரொம்ப வேதனையான விஷயம். இப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயத்தில் சாக்கு போக்காக பொய் சொல்ல பழகவே கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற சாக்கு போக்கான பொய் ஒரு நாள் உங்களை தள்ளுறதுக்கு ஏற்ற விதத்தில் மாறிடும். எழுத்தின்படியும் நடந்துடும், ஆவிக்குரிய பிரகாரமாக நடந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி குறைச்சி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்க அப்படி மனுஷங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது, மனுஷங்க நம்மளை மேன்மையாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பொய் சொல்லி பழகிடவே கூடாது. நம்ம அதனால தான் இப்போல்லாம் சொல்கிறோம், செல்ஃபோன்லாம் போகிற இடத்துலலாம் நல்லா கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த விதத்திலும் அதிகபட்சமான லாக்கெல்லாம் பண்ணி வைக்காங்க. வாட்ஸ்அப்பெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கு போடவே செய்யாங்க. உங்கள் வாட்ஸ்அப்பெல்லாம் எப்பவும் யாரும் திறந்து பார்க்குற விதத்தில் இருக்கட்டும். அல்லேலூயா. உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் தேவையானா எனக்கு தேவையில்லை, வாட்ஸ்அப்பே தேவையானா எனக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய செல்ஃபோன் தொலைபேசி, வாட்ஸ்அப்பு ஒரு வேளை படிப்பு காரியம் அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்தியாவசியமான, ஃபேஸ்புக்கெல்லாம் அது சம்மந்தமான விஷயமே கிடையாது. இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஃபேஸ்புக்கெல்லாம் என்னன்னே எப்படின்னே தெரியாது, அது எப்படி பதிக்கணும் எப்படி இது செய்யணும் ஒன்றுமே தெரியாது. பொதுவாக சொல்கிறத வச்சு சொல்கிறேன், எதுவுமே லாக் பண்ணி வைக்கப்படாதுங்க. கான்டாக்ட் லாக் பண்ணி வச்சு யார் ஃபோன் பண்ணுறா லாக்கு, ஃபோன் பண்ணவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு, ஃபோன் பண்ணுறவங்களை டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி கெட்ட குணங்கள் கெட்ட புத்திகள் எதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளாங்க. அதெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு ரகசிய பாவத்துக்கு அடையாளமாய் மாறிவிடும், அது உங்களுடைய லைஃப்பை வஞ்சிக்கக்கூடியதாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். உங்கள் செல்ஃபோன் ஒரு சாதாரணப்பட்ட உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களை விட மதிப்பு குறைவானதாய் மதிப்பிடக்கூடிய இடத்துக்கு வாங்க. உங்கள் கையில் இருக்கிறது விலையேறப்பட்ட செல்ஃபோனாக இருக்கட்டும், ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை என்பது மிக குறைவான மரியாதையாக இருக்கட்டும். அல்லேலூயா. அது ரொம்ப உயர்ந்ததாய் நினைத்து, அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாய் நினைத்து நீங்கள் அதை பயன்படுத்துவீர்களானால், அது உங்களுடைய ரகசியங்களுக்கு பொக்கிஷமாய் நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் ஒரு நாள் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். அந்த நாளிலே தேவன் உங்களை புறக்கணிக்கக்கூடிய இடம் வரலாம். அல்லேலூயா. அதனால கவனமாக இருங்க. நம்முடைய ஜனங்கள் அதிகமான பேர் தங்களுடைய செல்போனுக்கு உரம் மாற்றுறதில்ல, மேலே இருக்கக்கூடிய அந்த டெம்பர் கிளாஸ் அந்த இதெல்லாம் மாற்றுறதில்ல. அவங்க செல்ஃபோனை பார்த்தா ஒரு இதே இருக்காது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அல்லேலூயா. சிலருடைய செல்ஃபோனில் இந்த டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருக்கும், சிலருடைய செல்ஃபோனில் டிஸ்பிளே உடஞ்சிருக்கும், சில செல்ஃபோன்லாம் பார்த்தா எத்தனையோ மாதத்துக்கு முன்னால் மாற்றின கவராக இருக்கும். அதெல்லாம் என்னென்னா அவங்க அந்த செல்ஃபோனை எடுத்து பிள்ளைகள் விளையாடக்கூடிய இடத்துல இப்படியெல்லாம் தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதில் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. நல்ல விஷயம். அல்லேலூயா. அதுக்காக வாங்க செல்போன் உடைக்கலாம் அப்படிங்கிற கருத்தில் சொல்லவில்லை. நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்துக்கு ஏதுவாக, ரகசிய பாவத்துக்கு ஏதுவாக, இன்பத்துக்கு ஏதுவாக பார்த்தீங்களா, முதல் தரமான 2வது தரமான ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறதற்காக கொண்டு வந்துட்டு பலியிடுவதற்காக என்ன செய்தாங்க சொன்னாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் அது செல்போனில் வாட்ஸ்அப்பில் வசனம் தான் அனுப்புவேன், வசனம் தான் படிப்பேன், வசனம் தான் ஸ்டேட்டஸ் வைப்பேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க.
ரொம்ப சிலர் பார்த்தீங்களா, சில தேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க வைக்கிறதே இது செய்ய மாட்டாங்க. சினிமா தேட்டர்ஸ் வைப்பாங்க, சினிமா நடிகர்களுடைய தேட்டர்ஸ் வைப்பாங்க, சினிமாவில் உள்ள பஞ்சு டைலாக்குகளை வைப்பாங்க, அப்படியெல்லாம் வைப்பாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்புறம் இந்த சவுலுடைய விஷயம், அவன் தள்ளப்படுவதற்குள்ள விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 1 சாமுவேல் 15 வசனத்தை வாசித்தா, 1 சாமுவேல் 15:12 வாசித்தா வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அவன் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். வாசிங்க. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். ஒரு கர்த்தருடைய நாமத்துக்கு அப்படியெல்லாம் இல்லை, தனக்கு பேர் உண்டாக்குற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிற விதத்தில் அவன் இருந்திருக்கான். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு யோவான் அப்போஸ்தலன் சொன்னார், நான் சிறுகவும் அவர் பெருகவும். அப்போஸ்தலன் பவுல் அவர்கள் கிருபையின் காலத்தில் சொல்ல, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அப்படி ஒரு ஆவிக்குரிய ஜீவன், நான் அல்ல அப்படின்னு சொல்லணும். நிறைய என்பந்த ஊழியர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக, நாங்கள் தெய்வீக சுகத்தில் நிற்கிறோம், நாங்கள் பிரதிஷ்டையாக இருக்கிறோம், நாங்கள் அப்படி இருக்கிறோம், நாங்கள் உபவாசம் இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், அப்படிலாம் நினைக்கிற இடத்துல ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பாங்க. இதெல்லாம் தேவையானா தேவை, இது எதுவுமே நமக்காக இல்லை. ஏன்னா இது இல்லாமலும் ஒரு நாள் நம்ம வாழ முடியும். அப்போ இவையெல்லாம் எதுக்காகனா தேவனுடைய கிருபையினால் உண்டாகிற விஷயம். அல்லேலூயா. நாம் எதை செய்தாலும் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையா செய்யணும். எந்த விஷயத்திலும் தேவன் தான் மகிமைப்படுத்த வேண்டும், பட வேண்டும். என எல்லாம் அவருடைய இலவசமான கிருபையினால் உண்டானது. தாயின் கருவிலே உருவாகும் முன்பே நம்முடைய ஜீவனை குறித்து எழுதி வைத்த தெய்வம். அல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் முன்பதற்கு முன்பாகவே நம்மை வடிவமைத்த தெய்வம். அல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் போது அவருடைய கண்களால் கண்டு உருவேற்கப்படுகிற நாட்களை எழுதி தாயின் கருவிலே அவருடைய கரம் நம்மை தாங்கினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் என்று சொல்லி. இந்த காலை ஆராதனைக்கு வந்து இருக்கிற என் அருமை தெய்வ ஜனமே, உனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டுவதற்கு பிரயாசப்படாதே. நான் என் என்கிற சுயத்தின் அனுபவத்தில் உங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக, உங்களுடைய மேன்மையான ஒரு அனுபவத்தை உண்டாக்குவதற்காக, உங்களுடைய புகழ்ச்சிக்கு ஏதுவான செயல்களை செய்ய வேண்டாம் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். எண்ணி முடியாத ஊழியர்கள் தங்களுடைய பத்திரிகைகளிலே, தங்களுடைய ஊழியங்களிலே தங்களை பிரஸ்தாபப்படுத்துகிற விதத்தில் இன்றைக்கு ஊழியங்களை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ ஒழிய தேவனுடைய நாமத்தை அவர்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதற்கு ஏதுவாக செயல்படுகிறதில்லை. அதெல்லாம் நமக்கென்று நாம் ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுவதை காட்டுகிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பொருள் இருந்தாலும் சரி, எவ்வளவு உழைக்கிறதற்குரிய எவ்வளவு சரீர பலன் இருந்தாலும், திறமைகள் இருந்தாலும், அனுபவங்கள் இருந்தாலும், வருமானங்கள் இருந்தாலும், எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த பூமியில உயர்த்தக்கூடிய அனுபவம் இருந்தாலும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட அளவில்லாத கிருபைகள், அளவில்லாத அபிஷேகம், தேவனால் பயன்படுத்தப்படுகிற அனுபவம் வரும்போதும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஆயக்காரன் சொல்கிறான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி. நல்ல ஊழியம் செய்கிற ஊழியனுடைய அறிக்கை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தெரியுமா? அப்ரோஜனமான ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்த பவுல் அவர்கள் 14 நிருபம் எழுதக்கூடிய விதத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்து கிருபையின் சபையை தூக்கி நிறுத்துவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனால் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்த பவுல் சொன்னார், நான் அழுக்கான கந்தை துடைத்து போடுகிற கந்தை என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர் சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட விதத்தில் தேவன் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் தெய்வ பிள்ளைகள் எல்லா காலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை, கடந்த வாரத்திலும் நாம் கேட்டது போல கர்த்தருடைய நாமம் உயர்ந்ததாய் நம்முடைய வாழ்க்கையில் அறியப்பட வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள், நம்மிடத்தில் பேசுகிறவர்கள், நம்மிடத்திலே பழகுகிறவர்கள் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தேவன் உயர்ந்தவராய் இருப்பதை அறியக்கூடிய விதத்திலே நம்மை குறித்து அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்கிற, நமக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமாய் இருக்கிற, நமக்கு ஆதரவாய் இருக்கிற, நம்மை போஷித்து காப்பாற்றுகிற, நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற, சகல விதத்தில் நம்மோடு கூட பயணிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உயர்த்தி சொல்ல வேண்டும்.
ஒரு நாளும் என்னுடைய பேர் பிரஸ்தாபப்படக்கூடாது. என்னுடைய பேர் பிரஸ்தாபப்படாமல் எனக்கு உதவி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும். எல்லா காலத்திலும் உங்களுடைய பேர் பிரஸ்தாபப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு உதவி செய்கிற, உங்கள் வாழ்க்கைக்குள் கிரியை செய்கிற தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, 40 வருஷமாய் அவனை பயன்படுத்தி விட்டு கர்த்தர் தள்ளினார். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தள்ளப்படுகிற இடத்தில் அல்ல, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்திலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இரண்டாவதாக வேதத்திலே வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 13வது வசனத்தை வாசித்தார். 1 சாமுவேல் 3:12-13 வாசித்தா. வாசிங்க. நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத ஒரு ஆசாரியனாகிய ஏலி தள்ளப்படுறான். சீலோவாவின் செபாலயத்திலே ஒரு ஆசாரியனா இருக்கிறான். ரொம்ப எனக்கு அவருடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை எனக்கு நான் உணர்த்தப்பட்டது என்ன தெரியுமா? அவர்கிட்ட இருந்த ஒரு மங்களகரமான வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஆலயத்துக்கு பிரச்சனையோடு வர்றவங்களுக்கு அவர் சொல்ற வார்த்தையில் ஒரு வார்த்தை, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டே அது உனக்கு என்ன செய்யும், கிடைக்க நீ சொல்வார். அன்னால பார்த்து அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவரை தள்ளினார். ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. தெய்வ பிள்ளைகளுக்கெல்லாம் மனத்தாழ்மையாக சொல்கிறேன். இன்னைக்கு எண்ணி முடியாத ஊழியர்கள் மறுபடி நாங்கள் சொல்லுவோம், நம்ம உள்ளதான் நம்ம கையில் வாங்குகிற காணிக்கை பரிசுத்தமானதுன்னு சொல்கிறோம். வெளியே இதே அனுபவத்துக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இல்லையா? இறந்து பிழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கி சாப்பிட்றது. ஆனால் அது சபைக்குள்ள பரிசுத்த வேதாகமத்தின்படி தேவ ஜனங்கள் தெய்வ பயத்தோடு ஆண்டவருக்கு நீ கொடுக்கறதுனால அது புனிதமானதா, அது காணிக்கைன்னு என்ன செய்யப்படுது, மேன்மையாய் கருதப்படுது. அப்படிப்பட்ட காணிக்கையில் இன்றைக்கு எண்ணி முடியாத ஊழியர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தை நடத்துகிற விதம், பிள்ளைகளுக்கு வாங்குகிற துணியிலிருந்து, பிள்ளைகளை உடுத்துவிக்கிறதுலேருந்து, பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் காணப்படுது. வேதத்தில் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஏலியின் குடும்பத்தை கர்த்தர் தள்ளுனதுக்கு காரணம் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசித்துட்டு 1 சாமுவேல் 3:13 வாசித்தா. 1 சாமுவேல் 2:12-17, 1 சாமுவேல் 3:13 வாசித்தா. வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாவின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகளை எழுதும் போது பேலியின் மக்கள். எத்தனை சபையில எத்தனை ஊழியக்காரர்கள். ஒரு முறை மோகன்சில் ஆசரசன் ஒரு சாட்சி சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போன போது முன்னால் உட்கார்ந்துருந்த ஒரு பிள்ளைக்கு வஸ்திரம் வித்தியாசமாக இருந்திருக்கு. அண்ணன் ஜெபம் பண்ணிக்கிட்டே பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாஸ்டர்கிட்ட பேசும்போது இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொல்லி இப்படியெல்லாம் ட்ரெஸ் உடுக்காமல் இருக்கணும்னு சொல்லணும்னு நினச்சிருந்தாங்களா. அண்ணன் சாப்பிட உட்கார்ந்துருக்கும் போது அந்த பாஸ்டர் அந்த பிள்ளையை அறிமுகப்படுத்தி இது தன்னுடைய மகான்னு சொன்னாங்களா. யோசித்து பாருங்க, இன்றைக்கு இருக்கிற நிலவரத்தில் தேவன் கொடுக்குற காணிக்கையில் எப்படி ஏலி தாம் பிள்ளைகளை வளர்த்து வச்சிருந்தது போல தான் இன்றைக்கு எண்ணி முடியாத போன்ற ஊழியர்கள் தங்களுடைய குடும்பங்களில், திருமணமாகாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, திருமணமான ஊழியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒழுக்கம் கூட சில பாஸ்டருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. பாஸ்டர்ஸுடைய பிள்ளைகளை பார்த்து அருவருப்பான நிலவரத்தில் இருக்குது. பாஸ்டர்ஸுடைய மனைவி உடுக்கிற ட்ரெஸ்ஸுகளை பார்த்து அருவருப்பாக இருக்குது. எத்தனை பாஸ்டர்ஸுடைய மனைவி வயசான பிற்பாடு கூட அடக்க ஒடுக்கமான ஒரு வஸ்திரம் தரிக்கணுங்கிற அனுபவம் இல்லை. தேவையில்லாத வஸ்திரங்களை உடுத்துக்கிட்டு தேவையில்லாத விதத்தில் நடந்துக்கிட்டு பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஏலியின் பிள்ளைகளுக்கு என்ன பேரு? ஆசாரியனின் பிள்ளைகள் நீ எழுதப்படல, பேலியாளின் மக்கள். பேலியாளின் மக்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியா இராது. கர்த்தருடைய ஊழியர்களும் அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க, கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. பாத்தீங்களா, தெய்வ சன்னிதானத்தில் அந்த பாவம் போய் எட்டி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கையில 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தா. 1 சாமுவேல் 3:13 வாசித்தா. வாசிங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவம். அடக்கல.
பிள்ளைகளை வளர்க்கும் போது அடக்கி வளங்க. அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய காதல் தெரிய வரதுக்கு முந்தையே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ணி பழக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சில நேரம் சாபம் ஆயிட்டுனா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அறியாமையின் காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை காதலில் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம், அறியாமையின் காலம், தேவன் மன்னிச்சிருப்பார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிஞ்ச பிற்பாடு பிள்ளைகளை வளர்க்கும் போது நல்ல ஒழுக்கமாக வளர்க்கணும். இப்படி தான் மக்களை, நான் இப்படிப்பட்டதான நிலவரத்தில் இதுக்கு சில பிரயாசத்தமாக நான் என் வாழ்க்கையில் சில கொடுத்துருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். அப்படியே இல்லாட்டாலும் வேதம் அன்னைக்கு எனக்கு தெரியாது, இன்றைக்கு சத்தியம் தெரியும். இப்படி தான் வாழணும், இப்படி தான் ஒழுக்கமாக இருக்கணும், பிள்ளைகளை அடக்கணும். அல்லேலூயா. பெத்த பிள்ளை அடக்க முடியாத நிலவரத்தில் பிள்ளையை வளர்த்தா நிச்சயமா அது ஒரு சாபம். ஏன் நாங்கள் உங்களை இவ்வளோ கண்டிக்கிறோம்? இவ்வளோ கண்டிக்கலாம், எனக்கு அது சாபம். எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். ரெண்டே விஷயம் தான் நம்முடைய பிரசங்கத்தின் மைய பகுதி, ரெண்டே விஷயம் தான். கூட்டி கழிச்சு நீங்க உட்கார்ந்து யோசித்து பார்த்தா ரெண்டே குறிப்பு. ஒன்று, பூமியில ஏசப்பாவை நேசிக்கணும். ரெண்டு, கர்த்தருடைய வருகை தாமதிச்சா செத்து பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. ரெண்டே விஷயம் தான். நீங்க எவ்வளவு எந்த பிரசங்கத்தை எடுத்து பாருங்க, கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த பிரசங்கத்தினுடைய முடிவு ரெண்டு விஷயத்துல இருக்கும். ஒன்று, ஏசப்பாவை நேசிக்கணும். இந்த உலகத்தில் இருக்க எந்த மனுஷனை எந்த பொருளை விட ஏசப்பாவை நேசிக்கணும். ரெண்டு, செத்தா பரலோகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டே விஷயம் தான், வேற எதுவும் நம்ம ஊழியத்தில் முக்கியப்படுத்தப்படும். எல்லாம் கிடைக்குமானா கிடைக்கும். ஏன் நம்ம ஊழியத்தில் இல்லையா? நம்ம ஊழியத்தில் இல்லாதது அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்கள் கேட்குறத விட ஆண்டவர் கூடுதலாக தருவார். அல்லேலூயா. வானமும் பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்காமல் யாருக்கு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. ஆமாம், எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு தான் மனிதனை உண்டாக்குனார். ஏன்னா மனுஷனுக்கான எதையும் அதுக்கு பிற்பாடு நான் ரெடி பண்ணக்கூடாது, எல்லாம் அவனுக்கு ரெடி பண்ணணும். ஆனால் ஏழை தான் பிள்ளைகளை அடக்கலை. பிள்ளைகள் கேட்குற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கக்கூடாது, பிள்ளைகள் மேக்கப்புக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த இதிலெல்லாம் போடுறதுக்கெல்லாம் பிள்ளைகள் பழகுது. மை போடுது, கேளுங்க, மை எதுக்கு போடுறான்னு கேளுங்க. நீங்கள் போடாதுங்க, நீங்கள் போடுற உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க, எதுக்கு மை போடுறான்னு கேளுங்க. ஐப்ரோ எதுக்கு தீட்டுறா? அப்படி மை தீட்டுறதுல உனக்கு என்ன லாபம்? கேளு. அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு வழங்க. 4 பேர் பார்க்கறதுக்கு நீ அலங்காரம் பண்ணாத, இருக்கிறதுல நீட்டாக போயிட்டு வா, ஒழுக்கமாக போ. பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது ஒழுக்கமாக எடுங்க. நேற்று ஒரு 2 வீலரில் நான் போகிறேன் ஒரு இடத்துக்கு, போகும்போது பார்க்குறேன் ஒரு சகோதரி வண்டி ஓட்டு போகிறாங்க. ஒரு வாலிய பிள்ளை ட்ரெஸ் கொடுத்துருக்கு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட், இங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அடிக்கடி சொல்லுவேன், என் கட்டை பேண்டெல்லாம் நான் தூர போட்டேனே, கிழிஞ்ச கால் சட்டையெல்லாம் தூர போட்டேனே, அது இருந்தால் அன்னைக்கு கோடிக்கணக்காக ஒரு துணி கடை வச்சு பிழைச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சி, அன்னைக்கு ஒட்டு போட்ட பாவடை எங்கள் அக்காமார் உடுத்து கட்டையாகி ஒட்டு போட்டது, இப்படிப்பட்டதெல்லாம் இன்றைக்கி இருந்திருந்தால் அதெல்லாம் மாடலாக இன்றைக்கி அது ஒரு துணி கடையில் தேய்ச்சி வச்சுருந்தா கூட போதும், சக்கரமாக கிடச்சிருக்கும். செய்யாத. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். அடிக்கடி சொல்லுவேன், முடியிலிருந்து எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் செய்தியாக்கும். ஒரு நாள் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் சுத்தித்தாரு, வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த மனுஷ சகாயமும் மனுஷங்க கைவிட்டு தேவன் கைவிடலனா மேலே தான் இருப்பான். அல்லேலூயா. தேவன் கைவிட்டு எந்த மனுஷன் உன்னை கையில தூக்குனாலும் ஒரு நாள் நீ கீழே வந்துருவான். அடக்கல. அதான் சொல்றேன், நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் ஆள் இவ்வளவு குறைவு தான். பணத்துக்கும் பொருளுக்கும் எசஞ்சி மகுடி ஊதுறதும், இப்படி பேசின அந்த ஆத்மா வேதனைப்படும். அவங்க போயிடுவாங்க, அவர் கேள்வி கேட்பார், அந்த விசுவாசி நம்மளை பார்த்து முறைப்பாங்க. அப்படி ஒரு விசுவாசி நம்ம சபைக்கு தேவையே இல்லை. இருக்கிறவங்க நல்லா வசனம் கேட்கணும். அல்லேலூயா. எங்கள் ஊழியக்காரங்கன்னா எங்களை நல்லா கண்டிப்பாங்க. அல்லேலூயா. நல்லா புத்தி சொல்லுவாங்க. அவங்க அன்பு உங்களுக்கு தெரியாது, அவங்க அன்பு எப்படிங்கிறது ஆண்டோடைய அன்பு போல இருக்கணும். அல்லேலூயா. கண்டிக்கிற விஷயத்தில் கஞ்சாடே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விசாரிக்கிற விஷயத்தில் கஞ்சாடே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், பிள்ளை இப்போ வளர்த்து வரும்போது எங்கே போனா, எங்கே வந்தா, என்ன செய்தா, நல்லா விசாரிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அடக்கலை. 2, இந்த ஏலியின்டி வாழ்க்கையில் அவன் தள்ளப்படுறதுக்கு 2வது விஷயம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29-30 வாஸ்தா.
1 சாமுவேல் 2:29-30 வாசியா. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிகளில் எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மிதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, தேவனை விட பிள்ளைகளை அதிகமாக நேசிச்சான். தேவனோட ரொம்ப கவனமாக இருங்க. இந்த உலகத்தில் ஏசப்பாவோட எதை நேசிச்சுறாங்க? தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். என் நாமத்தின் தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவகாலமாய் பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கெல்லாம் எண்ணி முடியாத ஊழியர்கள் எங்களமாய் புல்பீட்டில் நின்று ஏசு சுகமாக்குறார், விடுதலை ஆக்குகிறார், அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையின் சூழ்நிலை வரும்போது தான் தெரியும். தன் ஜீவனை காக்கிறதுனா என்னன்னு கூட அர்த்தம் என்ன செய்கிறதில்ல, தெரிகிறதில்ல. விசுவாசம்னா என்னன்னே தெரிகிறதில்ல. சும்மா பிழைப்புக்காக ஏதோ ஒரு விதத்தில் அது என்ன சப்பக்கட்டு கட்டி பிரசங்கம் பண்ணுறது போல். சிலர்லாம் மருந்து எடுத்தால் கூட மருந்து எடுக்காதது போல் நடித்து பிரசங்கிக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை வந்துட்டு. அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என்னை விட நீ உன் பிள்ளைகளை நேசிக்கிறா. அல்லேலூயா. நேசிக்கிற பிள்ளைகளே நமக்கு சத்ருவா மாறும். நேசிக்கிற குடும்பமே சத்ருவா மாறிடும். ஆண்டோடைய அன்பு மட்டும்தான் மாறாது. இந்த உலகத்தில் ஏசப்பாவுடைய அன்புக்கு மாறா இருக்கிற எல்லா அன்பு நமக்கு வேதனை கொடுக்கிறது. எல்லா அன்பும் ஆதாயத்துக்குரிய அன்பு. எந்த அன்பு நம்ம கூட கடைசி வரைக்கும் பயணிக்காத. அல்லேலூயா. சூழ்நிலைகள் வரும்போது, சந்தர்ப்பங்கள் வரும்போது எல்லா அன்பு நம்மளை விட்டு போயிடும். வாலிய பிள்ளை ஒரு பையன் வரும்போது தாய் தகப்பன் எவ்வளவு அந்த பிள்ளையை நேசித்தாலும் அந்த பிள்ளைக்கு ஏற்ற ஒரு பையன் கிடச்சிட்டா அடித்து மாற்றிட்டு போயிரு. இன்னைக்கெல்லாம் அந்த பக்கம் டூ வீலர்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் போகுது. இருக்கிற எந்த பிள்ளையும் டிஸ்டன்ஸ் விட்டு தகப்பன் கூட போனாலும் சரி, சகோதரன் கூட போனாலும் சரி, சொந்த பந்தத்திட்ட போனாலும் சரி, லவ்வர் கூட போனாலும் சரி, மாப்பிள்ளை கூட போனாலும் சரி, தள்ளி உட்கார்றதே கிடையாது. எல்லாம் அது விதமான ஒரு அருவருப்போடி கூட தான் போகுது. 100% இப்படி தான் போகுது. அதே சகோதரிமார் கூட ஒரு சகோதரி உட்கார்ந்துருந்தா அழகாக டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி உட்கார்ந்துருக்கும். பார்த்துருக்கீங்களா? என் வலது பக்கம் இருக்கிற சகோதரிமார் பார்த்துருக்கீங்களா? அருவருப்பான விதத்தில் தான் உட்கார்ந்துருக்கும். இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஏதோ ஒன்று தேவனை விட அதிகமாக நேசிக்கிறது. அல்லேலூயா. தலைமுடிய வரைக்கும் ரொம்ப நேசிச்சின்னா சீக்கிரம் வெள்ள முடியாயிரும், இருக்கிற முடி உதிர்ந்துடும். உன் தலைமுடிய வரைக்கும் ரொம்ப நேசித்து நீ பெரிய அலங்காரம் பண்ணால் ஒரு நாளுக்கு பிற்பாடு உனக்கு முடி சீவுறதுக்கு இருக்காது. மற்ற கொண்டைக்கு வேறு ஏதாவது வாங்கி தான் வைக்கணும், அது கூட சில நேரம் உனக்கு விழுந்துடும். ஒரு டைம் நான் சின்ன வீடியோ முன்னால் பார்த்துருக்குறேன். ஒருத்தங்க அந்த அது என்னது பொக்கவாய் மற்ற பல் செட்டு வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று செய்யும்போது திடீர்னு பல் செட்டு என்ன செய்யும், விழுந்துடும். அந்த மாதிரி கடைசியில் வைக்க முடியும், என்ன செய்யாது, நிற்காது. அதனால் கவனமாக போயிடும். இருக்கிற நிலவரத்தில் ஏசப்பாவை நேசித்து பிள்ளைகளை விட குடும்பத்தை விட ஆண்டவர் நேசிக்கணும். அல்லேலூயா. எங்களுக்கு ஊழியத்துக்கு வந்தவங்களுக்கு சொல்லுவாங்க முன்னால், அம்மைக்கு காய்ச்சல்னா பிள்ளைக்கு தலைவலியும் காய்ச்சல் வரோம்பாங்க. ஆமாம், பிரதிஷ்டை இல்லாதவங்களுக்கு அம்மைக்கு காய்ச்சல்னா பிள்ளைக்கு தலைவலியும் காய்ச்சல் வரும். நம்ம சிஸ்டர்ஸுக்கு பிரச்சனை இல்லை, ஆண்டோடைய கிருபையினால் அந்த பக்கமே எட்டி பார்க்காம கத்தோடைய கிருபையினால் இருக்குது. எட்டி பார்க்குற அன்னைக்கு உப்பு தண்ணியில் தான் உப்பு எடுப்பாங்க. அப்புறம் கடலில் கொண்டு 2 முக்குனா சாக்கு தான் இருக்கும், உப்பு என்ன செய்யாது, இருக்காது. தேவனுடைய பெரிய கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. 3வது காரியம் 1 சாமுவேல் 3:1 வசனம் வாசித்தா தெய்வ சத்தமே இல்லாம இருந்தார். சீக்கிரம் வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பாத்தீங்களா? தெய்வ சத்தமே இல்ல. தெய்வ பிள்ளைகள்லாம் நல்லா பழகிடுங்க. தெய்வ சத்தம் டெய்லி கேளுங்க, எல்லா விஷயத்திலும் கேளுங்க. ஆவியானவர் நமக்குள்ள முதல்ல உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் எப்படி இருக்கும், தெய்வ சத்தம் எப்படி இருக்கும், உணர்த்துவார். காலையில் எழும்பு, ஜெபம் பண்ணு, இதை செய், அப்படி செய், இப்படி போ வா அப்படின்னு சொல்லி உணர்த்துகிற இருக்கும். சில நேரம் ஏவுவார், உந்தி தள்ளுவார். சில நேரம் கையை பிடிச்சி நடத்துகிற அனுபவம் இருக்கும். வேதம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படால் தேவனுடைய புத்திரளாய் இருக்கா, இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் கேளுங்க. தெய்வ சத்தம் கேட்காத ஒரு வாழ்க்கை வாழ விரும்பாதுங்க. தெய்வ சமூகத்தில் கதருங்க, ஆண்டவரை என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட இடைப்படுங்க. உங்க இன்ப சத்தம் கேட்கணும். சின்ன பெரிய விஷயத்துல கூட இன்ப சத்தம் கேட்கணும். 65 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ஆடி கார்
2012 மாடல். அடிக்கடி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதிலே உங்களுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம். வெறும் 8 லட்ச ரூபாய்க்கு விலைக்கு வரும். எத்தனை லட்ச ரூபா? 60-65 லட்ச ரூபாய்க்குள்ள காரு. வெளுன்னு இருக்குது வண்டி. சும்மா இதுக்காக ஓட்டி பார்த்தேன். ஃபுல் எல்லாம் டயர் எல்லாம் கன் கண்டிஷனில் இருக்க வண்டி. வெறும் 8 லட்ச ரூபா விலைக்கு வருது. 8 லட்ச ரூபா, 9 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா சொல்லி 9 லட்ச ரூபா சொல்லி நமக்கு ஒரு 8 லட்ச ரூபாய்க்குனா தருவாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது. வெறும் 8 லட்ச ரூபா. ஆனால் ஆண்டோடைய சத்தம் இது வரைக்கும் வாங்குங்கிறதுக்கு இல்லவே இல்லையே. இல்லையா? இல்லையே. எப்படி வாங்க முடியும்? எப்படி நம்ம வாங்கலாம்? தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. சின்ன பெரிய விஷயங்களில் எல்லாம் தேவனுடைய சத்தம் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்தணும், கர்த்தர் நம்ம ஏவணும், கர்த்தர் நம்மளை உணர்த்தணும். அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் கர்த்தருடைய சத்தம் இருக்கணும். சாமுவேலுக்கு தெய்வ சத்தம் இல்லை. சீலோவாவின் ஜெப ஆலயத்தில் ஆசாரியனாக இருந்தான். தேவன் அவங்கிட்ட பேச விரும்பல. தெய்வ பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. சொப்பனம் கண்டேன், தரிசனம் கண்டேங்கிறதெல்லாம் இல்லை. தெளிவான தேவனுடைய சத்தம். ஆமா, அவர் எலியாவுடைய வாழ்க்கையில் பாருங்க, அழகா அமர்ந்த மெல்லிய சத்தம், அக்கினி போல ஒரு பெரிய பெருங்காற்று, அப்படி அக்கினி பிளம்புகளின் அனுபவம். இதெல்லாம் தரிசனம் சொப்பனத்துக்கு எடுத்துக்கலாம். தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கேட்டு பழகுங்க. தெய்வ சத்தம் கேட்டு வாழுங்க. இந்த அனுபவம் ஏலிக்கு இல்லை. மூன்றாவது தள்ளப்பட்ட நபர் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 31, 32 வாசிக்கும் போது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 31, 32 வாசிக்கும் போது வாசிங்க. செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தீரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அப்னேர், அமாசா, யோவாப், அவன் பலிபீடத்தின் கொம்ப பிடிச்ச பிற்பாடு கூட அவன் தலைமயிர் சமாதானத்தோடு பாதாளத்தில் இறங்கக்கூடாது. வெட்டி கொன்னுட்டாங்க. பயங்கர யுத்த வீரன். போட்டி பொறாமை. எல்லாருக்கும் மனத்தாழ்மையாக சொல்கிறேன், போட்டி பொறாமையில் யாரையும் குறை சொல்லாதுங்க, குறை சொல்ல விரும்பாதுங்க. அப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பழகிறாங்க. யோவாப்பின் ஆவி யாருக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மாமியார் மருமகளுக்குள்ளே யோவாப்பின் ஆவி. அப்புறம் என்ன சொல்லலாம், பல விதங்களில் அந்த யோவாப்பின் ஆவிகள் குடும்பத்துக்குள்ளே கிரியச்சும். தன்னை விட யாரும் இதாகிடக்கூடாது, மேலே வரக்கூடாது. அப்னேரையும் அவன் அமாசாவும் போட்டான். அமாசாவில் அவன் இரத்த கலப்பானவன். அமாசா அவனுடைய இரத்த கலப்பான. அவனுக்கு அவன் மாம முறை வரும். அந்த அளவுக்குள்ள ஒரு உறவு முறையில் உள்ள 2 பேரையும் போட்டு தள்ளுறான். இன்றைக்கி ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் லைஃப் எடுத்து பார்த்தா, ஊழியர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா போட்டி பொறாமை. கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க, அதுக்கு பிற்பாடு குறை சொல்கிறதும் குற்றம் சொல்கிறதும், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவ சரியில்லை, இவா சரியில்லை, இப்படி அப்படின்னு தான் பேசுகிறோம். யோவாப்பின் ஆவி, போட்டு தள்ளுற ஆவி. ஒரு நாள் ஆச்சு. யோவாப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட ஆள் நினைக்கிறீங்க. தாவீதுடைய வெற்றிக்கு பின்னால மிகப்பெரிய நபராய் அறியப்படுகிற ஆள் யோவாப். அல்லேலூயா. ஆமா, பெலிஸ்தியருடைய ஒலிமுக வாசல்ல இருக்கிற கிணத்துல போய் தண்ணி கொண்டு வானா போயிட்டு வருவான். அவன்லாம் இருதயம் சாதாரண இருதயம் எல்லாம் கிடையாது. ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காலத்துல தாவீது ராஜா ரெஸ்ட்ல இருக்கிறான். யோவாப் போய் யுத்தம் பண்ணி வெற்றி வாங்கிட்டு வரான். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய திறமை, அவ்வளவு பெரிய அனுபவம், அவ்வளவு பெரிய பலன், அவ்வளவு பெரிய கரல் ஊக்கம், நெஞ்சு ஊக்கம், தைரியம் இருந்தவன் தள்ளப்பட்டான். ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள் அடிக்கடி சொல்லும், தங்கத்தையும் உரச வேண்டிய இடத்துல தான் உரசணும். ரொம்ப எழுத்து பழகிடக்கூடாது, ரொம்ப சண்டை போட்டு பழகிடக்கூடாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போடலாமோ? சண்டை போடாமலே இருக்க பழகணும். அல்லேலூயா. ஆமாம், இயேசுவின் அன்பினால் சகலத்தையும் தாங்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும். அப்படி பழகணும். தேவனுடைய பிள்ளைகள் வாய் பேசி பழக்கி எய்த்து பேசி யோவாப்பின் ஆவியை போல எல்லாரும் அடிச்சு உடைச்சி மடக்கலாம் நீ நினைச்சினா ஒரு நாள் வரும். அன்றைக்கு நீ வேதம் வாசித்து, அன்றைக்கு நீ ஜெபிச்சு, அன்றைக்கு நீ மனம் திரும்பி, அன்றைக்கு பரலோக வாசியா மாறணும். நீ பலிபீடத்தின் கொம்ப பிடிப்பா, ரட்சணிய கொம்ப பிடிப்பா, சான்ஸ் கிடைக்காது.
மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான்னு சொன்னே போல பட்டயத்தை வச்சு போட்டாங்க. கவனமாக இருக்கணும். மார்க்கத்தில் வந்து பைபிளை தூக்க ஆரம்பித்த பிற்பாடு கண்ணு கருத்துமா ஓடணும், ஜாக்கிரதையா ஓடணும். நரித்தந்திரமா வேலை செய்யாத. என்னை கனம் பண்ணுவவர்களை கனம் பண்ணுவேன், புனிதனுக்கு புனிதன், மாறுபட்டவனுக்கு மாறுபட்டவர். அதனால இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு சுத்த இருதயத்தோடு வந்துடணும். அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் உனக்கு மேலே இருக்கிறவங்களை ரொம்ப கவனமாக நீ கவனிக்கணும். ஈஸியாக சக்கரம் பணம் எல்லாம் வச்சுட்டு நிமிந்துடக்கூடாது. ரொம்ப பவ்யமாக போகணும். இந்த மார்க்கத்தில் ரொம்ப தாழ்மையாக போகணும். சங்கீத தாவீது ராஜா சொல்லலாம், என்னை விட சரியா என் குமாரர்கள் பலத்தில் மிஞ்சி இருக்கிறாங்க. ஒரு நாள் முடிஞ்சிட்டு. அல்லேலூயா. சுவாசிகளாகி உங்களை பற்றி நாங்கள் சொல்லும்போது சொல்லணும், ஐயா அந்த சகோதரிலாம் சண்டை போட மாட்டாங்களே, ஐயா அந்த சகோதரி பாவம் அப்பாவி சகோதரி, ஏற்று பேச மாட்டாங்களே, என்ன சொன்னாலும் சகிப்பாங்க அப்படின்னு நாங்கள் உங்களை பற்றி சொல்லணும். நீங்கள் என்ன பற்றி சொல்லணும். எங்கள் ஊழியக்கார்ட்ட நாங்கள் ஏற்று பேசினா கூட அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்பார். பிரசங்கத்தில் திருத்துறதுக்கு 2-3 தருவார், ஆனால் மற்றபடி அமைதியாக கேட்டுக்கிட்டு இருப்பார். பிரசங்கத்தில் தருவார், வேறு என்ன செய்ய முடியும். அல்லேலூயா. நீ திருந்துறதுக்கு தானே பிரசங்கம் பண்ணுறதே. அல்லேலூயா. அதுலேயும் பிரசங்கம் பண்ணலாம், நான் ஏலி ஆயிடுவேனே. யோவாப் சுயம், தான், பொறாமை, பெருமை, சரியா 3 பயன்படுத்தப்பட்டு யூஸ் அண்ட் த்ரோ. 4 வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10-11 வாஸ்தா. 1 ராஜாக்கள் 8-10-11 வாஸ்தா. நிறைய இருக்குது, சீக்கிரமாக முடிச்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் கூட்டத்தை முடிச்சா நல்லா இருக்கும். 1 ராஜாக்கள் 8-10-11 வாசியா. ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு, மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. சாலமோன் நல்ல ஒரு ஆலயத்தை கட்டினான். தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கு. தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கு. கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கு. தேவனுடைய மகிமை அப்படி நிரம்பி இருக்கு. ஆனால் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3-4 வாசித்தீங்கன்னா, நெகேமியா 13ஆம் அதிகாரம் 26 வாசித்தா, எந்த ஆலயத்தை கட்டினானோ அந்த ஆலயத்துக்கு எதிராகவே அவன் ஒரு மேடையை கட்டக்கூடியவனா மாறிட்டான். வாசிங்க. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுகி போக பண்ணினார்கள். கர்த்தர் நெகேமியாவுடைய புத்தகம் 13:26 வாசா சொல்லியிருக்கு, அவனை போன்ற ராஜாக்கள் அநேக ஜாதிகளுக்குள்ள இல்ல. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு, கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்தது, கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணின அபிஷேகம் எல்லாம் மேன்மையானது. கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் வித்தவொடனே சிலர் சொல்கிறாங்க, சிஸ்டர்ஸை போல இருந்தால் நல்லா இருந்திருக்கேன், ஒரு தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு இப்பவும் சில ஆசை இருக்குது, என்னன்னு ஆனாலும் சரி குண்டுக்குள்ளே தள்ளியாவது குப்பையை போட்டு மூடிட மாட்டேனான்னு சொல்லி நினைப்பாங்க. எத்தனையோ வயசான பிற்பாடு சிலர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சா கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பேன். சரி, அப்படி சொல்கிறீங்களா, உங்கள் பிள்ளைகள் அப்படி இருத்தீங்களா பார்ப்போம். அது இருத்த மாட்டாங்க, ஏன்னா தாம்பட்டது போல் அதுவும் கஷ்டப்படணும். கல்யாணம் பண்ணாண்டாங்கிற வழி போகிற இருதயம். அல்லேலூயா. வழிகி போகிற இருதயம். ஆலயத்தை கட்டினா ஆலயத்துக்கு எதிராக வழிகி போகிற 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள். வண்டிக்கு முன்முகப்பு இங்கே நிற்கிது, வண்டிக்கு பின் டயர் எங்கே நிற்கி, திருநெல்வேலியில் நிற்கி. 700 டயர், 300 செப்னி டயர். 700 டயர் 300 செப்னி டயர். வண்டிக்கு நீளம் எவ்வளோ இருக்கும்? குறைஞ்சபட்சம் வண்டி இங்கே நின்னா 6 ரூபாய் மொழி வரைக்கும் நீளம் இருக்கிறது போல் வண்டிக்கு நீளம் இருந்திருக்கும். இதுதான் வண்டி நீளம். வழிகி போக பண்ணினார்கள். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசித்தால், பூரணமாய் தேவனை பின்பற்றவில்லை. வாசிய. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றவில்லை. உங்களுக்கு விளக்கம் சொன்னா இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வர்ற ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் வாரதே புண்ணியத்துக்கு வாரீங்க, உங்களை நான் எப்படி குறை சொல்ல முடியும்?
என்ன வாரதே புண்ணியத்துக்கு வாரீங்க, எவ்வளோ பெரிய விஷயம். அல்லேலூயா. பூரணமாய், எப்படி பூரணமாய் வாரத்தில் ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க, மற்ற நாள் படுத்துக்கிடுவாங்க. விருப்பப்பட்டால் ஆலயத்துக்கு வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. விருப்பப்பட்டால் வேதம் வாசிப்பாங்க, இல்லைன்னா வாசிக்க மாட்டாங்க. சந்தோஷமாக இருந்தால் தேவனை துதிப்பாங்க, இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்க. அதானே அர்த்தம். என்ன பூரணமாய். தாவீது அப்படி இல்லையே. அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதத்தில் 3ஆம் சங்கீதம், அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் தாவீது பாடின சங்கீதம். சங்கீதம் 51. நீ அந்த மனுஷன் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எழுத போது தனக்கு தானே கேஸ் கட்டு எழுதுகிறார். 7 விதத்தில் பாவத்தை பிரித்து தனக்கு தானே ஒரு கேஸ் கட்டு எழுதி அழகான ஒரு பாட்டை பாடினார். அல்லேலூயா. ஆமா, பூரணமாய். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா. பூரணமாய். 2 விசை சாலமோனுக்கு தரிசனமாய் கர்த்தர் எச்சரிக்கிறார். சாலமோனே, மனம் திரும்பிரு. அவன் கட்டின ஆலயம் மகிமை நிற்க முடியல, ஆசாரியர் ஊழியம் செய்ய முடியல. ஆனால் அவன் வாழ்க்கை தள்ளப்பட்டுட்டு. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் விசுவாச பட்டியலில் சாலமோனுக்கு பேர் இல்லை. 4-5 யூஸ் அண்ட் த்ரோ. யாரு? 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 6 வரைக்கும் வாசிட்டு 21, 22 வாஸ்தா. 1 ராஜாக்கள் 13 1 6, 21, 22 வாஸ்தா. வாசி 1 ராஜாக்கள் 13, 21, 22 வாசியா. அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை போதும். ஒரு தீர்க்கதரிசி யூதாவிலிருந்து ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். வந்தான், தீர்க்க தரிசனம் சொன்னான். யெரொபெயாம் அவனை பிடிங்கன்ன போது கை அப்படியே நிக்கி. அவன் ஜெபம் பண்ணி கை சரியாச்சு. பலிபீடம் வெடிக்குது, நிறைய விஷயம் நடக்குது. அவன்கிட்ட ஒரு கிழட்டு தீர்க்க தரிசி வந்து பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி அவனை சாப்பிட கூப்பிட்டான், போயிட்டான். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருங்க தெய்வ பிள்ளைகள். சத்தியத்துக்கு மாறா யார் உங்ககிட்ட வந்து எது பேசினாலும் கேட்காதுங்க. அல்லேலூயா. சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விட்டுட்டீங்க, வஞ்சகத்தின் ஆவி தானாவே கிரியை செய்திரும். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். சத்தியங்கிறது சாதாரணப்பட்டதில்லை, தேவனுடைய வாசனங்கிறது சாதாரணப்பட்டதில்லை. இப்படியெல்லாம் ஜீவிக்கணும் என்ன இருக்குது? இப்படியெல்லாமா பைபிளில் எழுதியிருக்கு? நகை கலத்தி தான் ஆராதிக்கணும் எழுதியிருக்கு, வெள்ளை துணி கட்டி தான் ஆராதிக்கணும் எழுதியிருக்கு. இப்படியெல்லாமா கண்டிக்கிறது? இதுதான் பிரசங்கமா? இதுதான் ஊழியமா? வேற யாரும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? எங்க சிஎஸ்ஐல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. புதன்கிழமை சாயங்காலம் சிஎஸ்ஐ கோயிலுக்கு கூட்டத்துக்கு போகிறவங்கள நீங்கள் எங்கேயா ஒரு இடத்துல கூப்பிட்டு பாருங்க, வரமாட்டாங்க. நம்ம ஆட்களை எந்த நேரம் எப்போ கூப்பிட்டாலும் சரி, டீ கிடைக்கும், பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க. அடித்து புரண்டு பிச்சு உதறிட்டு போயிடுறது. இது போகிற இடத்துல ஏதாவது 100-200 ரூபாய்க்கு துணிக்குள்ளே காசு கொடுப்பாங்க. 4 கால் பாய்ச்சலில் ஓட்டம். கூப்பிட்ட உடனே சொல்லுவாங்க, அவங்க கூப்பிட்டாங்க. நீங்கள் ஒரு நாள் அவங்களுக்கு ஜெபம் இருக்கிற அன்னைக்கு அவங்கள கூப்பிட்டு பாருங்க, அவங்க வருவாங்களான்னு. நீங்கள் பெந்தகோஸ்து சபைக்கு ஆள் சேர்க்க மாட்டீங்க, ஆனால் உங்களையும் அங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அல்லேலூயா. உங்களையும் அங்கே கொண்டு போய் நகை மட்டும் இல்லை, காது குத்தி பாம்படம் போட்டு விட்டுருவாங்க. பழைய காலத்து பாம்படம் ஒன்று சக்கரம் செலவானாலும் பரவாயில்லன்னு வாங்கி போட்டு விட்டுருவாங்க. கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இப்போ யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை, வாங்கன்னு கூப்பிடுறதில்லை. ரட்சிக்கப்படுவர்கள் அனுதினமும் கர்த்தர் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். பிதா நாட்டாத நாட்டெல்லாம் நான் போக்கில் எங்கே கிடக்கதையும் கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டு இங்கே எவங்குக்கு அச்சீவம் இருக்கு. அல்லேலூயா.
ஆமாம், வர்றதை மேய்ச்சி சூப்பராக நடத்திட்டு போனான். அல்லேலூயா. வர்றதுலே தெளிவில்லாததை அழகாக கலட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பொய் தீர்க்கதரிசி வந்து அழகா ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டான். சிங்கம் அவனை கொன்று போட்டுச்சு. அல்லேலூயா. சத்துரு யாரை விழுங்கலான்னு வகை தேடிக்கிட்டு இருக்கிறான். கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வந்து உட்கார்ந்து கண்டமேனிக்கு சவுட்டு மேனிக்கு பேசுவாங்க. கிழவிகள் பேச்சு. சில சகோதரிமார் சில வீடுகளுக்கு போனா கடப்பார போட்டு கிளப்பினாலும் கிளம்பாது, இது போனாலும் கிளம்பாது, அது வந்தாலும் கிளம்பாது, சர்வேஸ்வரனே வந்தாலும் புறப்படாது. அது போக்கில் இருந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கும். மணிக்கணக்கூர்ல அது போக்கில் தண்டவாளத்தில் வண்டவாளத்தை ஏற்றி அது போக்கில் விட்டு வேடிக்கை பார்க்கறது. நான் நிறைய நாள் யோசிப்பேன். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் என்ன பேசிட்டு இருப்பாங்க. அப்பா, அதான் பரிசுத்த பவுல் வேதனையோடு எழுதினார். கிழவிகள் பேச்சு. என்ன பேச்சு? கிழவிகள் பேச்சு. அப்பா, சிலர்களுக்கெல்லாம் வீட்டில் போய் உட்காந்து பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் வர்றதில்ல. நேரம் போலியாக அந்த ஆளை கதவு திறந்து போட்டு விட்டு அந்த ஆளை போய் உட்காந்து டீயை குடிக்கிறதும் பலகாரங்களை தின்னதும் தீர நிவர்த்தி இல்லைன்னா ஒன்று வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அதைத்தான் பேச வந்தேன், இதைத்தான் பேச வந்தேன்னு ஆரம்பித்து அது போக்கில் நான் சொல்லதை நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது, நான் சொல்லதே நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடுறாங்க. உனக்கே உன் இருதயத்தில் அடக்கி வைக்க முடியலை, இதில் அடுத்தவங்கள்ட்ட போய் நீ சொல்லாதன்னு சொன்னால் ஒன்றும் போல ஒரு 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 அறிவு கெட்ட ஜென்மம் எங்கேயாவது இருக்குமா? உனக்கே உன் இருதயத்தில் சொல்லக்கூடாத விஷயத்தை சொல்லாமல் இருக்கைக்கு அடக்கி வைக்க முடியலை, இதில் அடுத்த ஆள்கிட்ட சொல்லிட்டு சொல்லுது. யார்ட்டையும் சொல்லிடுறாங்க, நான் சொல்லுவேன்னு நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடுறாங்க சிஸ்டர். எப்படி ஒரு நாள் இந்த பேச்சு வெளியே வந்துடக்கூடாது. இங்கே வெளியே வந்தீங்களாக்கும். ஆமாம், அண்ணன் அப்படி தான் சொல்லுது. கயத்தில் தொங்கிடுவேன் நான். கயத்தில் பார் விளையாடி இருப்பாங்க சின்ன வயசுகளில். இந்த மற்ற ஃப்ரிங் பார் விளையாடி பழகிருப்பாங்க. அதனால அந்த வளர்த்திக்காக அந்த பாரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கிழட்டு போய் தீர்க்கதரிசி வந்து ஏமாற்றி கூப்பிட்டு போய் சோத்தை கொடுத்தான். எதை கொடுத்தான்? சோத்தை கொடுத்தான். பணம் பொருளுக்காக எங்கேயுமே அடிபணிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அதில் ஊழியக்காரன்லாம் ஏமாந்துடவே கூடாது. பணத்துக்காக பொருளுக்காக ஒரு விசுவாசி நிறைய தாராங்க எடுக்கிறாங்க அப்படிலாம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. பைபிள் அதுக்கு ஆதாரமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். 6 யூஸ் அண்ட் த்ரோ. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23, 24, ஆதியாகமம் 2:15, ஆதியாகமம் 3, 23, 24 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அவனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 3ஆம் அதிகாரம் 24, 23, 24. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். வாசிங்க. அவன் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவம் தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தர் அனுப்பினார், துரத்தினார். என்ன நடந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. தம்முடைய சாயலின்படி தேவன் எப்படி இருக்காரோ அது போல ஆதாம் இருக்கிறான். பாவம் செய்துட்டான். புசிக்காத சாப்பிடாத நீ விளக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சான். அடிக்கடி சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு வேறுபாட்டின் ஜீவியம். நீ ஒரு ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையா இருந்தா புறஜாதியம். உலகத்தான்ற பேசும்போது பழகும் போது கவனமா பழகு, எச்சரிக்கையா நடந்துக்க. அவரு நல்லவர், அவங்க நல்லவங்க, ரொம்ப நன்மை செய்யறாங்க. பெந்தகோஸ்துக்காரங்களோட நல்லவங்க. ஜீவியம் போன பிற்பாடு தான் உனக்கு தெரியும் நல்லவங்களா கெட்டவங்களா. நீ விழுந்த பிற்பாடு கர்த்தர் அனுப்பினார், தோட்டத்துக்கு வெளியே கொண்டு அனுப்பினார். அப்புறம் துரத்தினாராம். 24வது வசனத்தில் எப்படி இருக்கு? தோட்டத்தை பார்த்துக்கிட்டே என்னுடைய தியானம் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கரெக்டாக இருந்தா தோட்டத்தை பார்த்துக்கிட்டே அழுதுட்டு இருந்திருப்பான். ஆண்டவரேன்னு இருப்பான். ஆண்டவர் ஓடல. ஏன்னா 23வது வசனத்தில் அனுப்பினார். என்ன செய்தாரு? அனுப்பினார். 24ல் துரத்தினார்.
நீ வேலை செய்கிற இடமானாலும் சரிப்பா, இருக்கிற இடமானாலும் சரி, வாடகைக்கு இருக்கிற வீடானாலும் சரி, சொந்த வீடானாலும் சரி, நீ அவங்ககிட்ட ஃபெல்லோஷிப் வச்சிட்டா அவ்வளோதான். கழுத சாஞ்சி கட்டும்போ போச்சு நீ ஆயிரும். அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். பாம்பு கிட்ட போய் பேசு, பாம்பு பேசு, என்ன ஏவாளே நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். ஆமாம், சில சொல்லுது ஊழியக்காரங்க கூட விசாரிக்கிறதில்ல, அவங்க விசாரிக்கிறாங்க. ஊழியக்காரங்க கூட டெய்லி ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி டெய்லி எப்படி இருக்கிறீங்க மேடம், எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க. ஊழியக்காரங்க இன்னைக்கு விசாரிக்கிறாங்க. ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணாலே கோவத்தோடு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணாலே என்னன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க எடுத்தா எப்படி இருக்கிறாங்க, அவங்க சரீரத்துக்காக கேட்குறாங்க. ஊழ சரீரத்துக்காக பேசுறது. 7 யூஸ் அண்ட் த்ரோல 7 இடத்துல வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, தேசத்தில் எழுப்புதல கட்டளையிட ஆண்டவரே, முழங்கால் யுத்தம், முகங்குப்புற யுத்தம், 12 மணி நேரம் ஆராதனை, 3 நாள் உபவாசம் வேண்டாம்னியா சொல்லியிருக்கு. இல்லை, கர்த்தாவே கர்த்தாவே. அடுத்து என்னவா வாசிங்க. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம். தேசத்துக்கு 1ஆம் தேதிக்கு தீர்க்க தரிசனம் சொன்னோம், 3ஆம் தேதிக்கு தீர்க்க தரிசனம் சொன்னோம், மாசந்தோறும் தீர்க்க தரிசனம் சொன்னோம், அரசியலுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னோம், ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னோம், சபைக்கு சொன்னோம். வாசி, அடுத்த வாசி. நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? எவ்வளவு பிசாசுகளை துரத்தினோம். பத்திரிகையில எடுத்து பார்த்தா 40 வருஷம் பத்திரிகையில லட்சக்கணக்கான பேய் விரட்டின சாட்சி இருக்குது. குற்றப்படுத்துறதுக்காக இல்ல. வாசிங்க, அடுத்ததா. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள். ஆமா, வியாதியஸ்தர்களை சுகமாக்குறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாராம், ஒரு காலம் உங்களை தெய்வ சித்தமே செய்யலே, தெய்வ சித்தமே செய்யலை. பணத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி கட்டுறதும், பணத்தை பாதுகாக்கிற ஸ்கூல் கட்டுறதும், உள்ள பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து உள்ள பணத்தை ஊழியத்துக்கு செலவிட்டு ஊழியத்தை செய்ய. இன்னைக்கு உலகத்தில் அதை செய்ய எத்தனை பேர் இருக்கிற ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு? ஒரு 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 கிறிஸ்தவ ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஏழைப்பட்டவங்க போய் காணிக்க கொடுத்தவங்க போய் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணவங்களுக்கு நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இது இருக்குது, காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் ஏழைகளுக்கு நல்ல ஏழைகள் மாணாக்கர்களுக்குன்னு சொல்லி அதில் கிட்ட ஒரு ஏழை மாணவன் கிட்ட எட்டி கூட பார்க்க முடியாது. எட்டி கூட கிடைச்ச பணத்தில் சம்பாதிக்கிறதுக்கு, பணத்தினால எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் ஒரு நாள் சொல்லுவார், இதுக்கு ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை தந்தார், சொப்பனத்தை தந்தார், அருள்நாதர் வந்தார், அருள் இல்லாதவர் வந்தார், அரவணைக்கும் கரம் வந்தது, அன்பின் கரம் வந்தது, விடுதலையின் கரம் வந்தது, பேரின்ப பெருவிழா வந்தது. வரோம் எல்லா விழாவும் வரோம். ஒரு நாள் உங்களை ஒரு காலும் அறியேன். கண்ணை மூடுவோமா? நேரம் ஆயிட்டு. ரொம்ப தாழ்மையாக ரொம்ப நேரம் பிரசங்கம் முழிச்சிருந்து கேட்டுருங்க வெயிலில். ஆமாம், உறக்கம் எனக்கு கொஞ்சம் குறைவு. ரொம்ப மெதுவாக பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்லா கவனமாக கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சூடு கொஞ்சம் குறவு இல்லை அன்னைக்கு. என்ன அல்லேலூயா. கொஞ்சம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் கொஞ்சம் யூஸ் அண்ட் த்ரோவாக வாழ்ந்துடக்கூடாதையா. எங்கள் ஜீவன் போகும்போது உங்கள் கூட இருக்கணும். மனிதன் செத்தப்பின் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. ஆபிரகாம் பரலோகத்தில் இருக்கிற மனிதனாய் வேதம் சொல்லுகிறது. லாசரு மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போய் விடப்பட்டான். ஷகதுனாயின மனாயிட பலங்கர மனா